இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஃபர் ப்ரைஸில் இண்டாலியம், எவர் சில்வர், ஈயப்பாத்திரம், பணியார சட்டி, அப்புறம் இட்லி சட்டி, சோத்து பானை, இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு ஆஃபரில் இருக்கிற மாதிரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 6லேருந்து 60% வரைக்கும் இந்த ஷாப்பில் நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவோட எண்டில் நான் இந்த வீடியோ எங்கே எடுத்தேன்ற டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே செய்யலாம். அதுக்கு உண்டான சட்டிகள் இது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் மதுரையில் இருக்குது, ட்ரெஸ்ஸஸில் என்னென்ன இருக்குது, பாத்திரங்களில் என்ன இருக்குது, மினியேச்சர் ஐட்டங்கள் என்ன இருக்குது, குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு அப்படின்லாம் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கிறது என்னென்னா இண்டாலியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈய சட்டி, சோத்து பானை, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற சட்டிங்கள் அது என்ன ஆஃபர் ப்ரைஸில் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பாருங்களேன், துணி துவைக்கிறதுக்கு உண்டான வாளி, அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு உண்டான அண்டா, அதுக்கப்புறம் 10 பேர் 20 பேர் ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செய்வோம்ல, பெரிய பெரிய சட்டிலாம் செய்வோம்ல, இண்டாலியம் சட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. 6லேருந்து 60% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் காய் வாஷ் பண்ணிக்கலாம், சாப்பாடு வடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சாப்பாடு வெந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சட்டிங்களில் போட்டிங்கன்னா இந்த ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அதில் நமக்கு தண்ணி ஃபில்டர் ஆகிடும். அப்படியே நமக்கு ரெடி டு ஈட் மாதிரி நமக்கு ஒரு பாயிலெல்லாம் போட்டுருவாங்க. கல்யாண வீடில், காது குத்து வீடில், விசேஷ வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கு என்னங்க இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. இதே பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டல்ஸில் ட்ரே இட்லிஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரே நேரத்தில் 100 இட்லி மெகா கிச்சனில் பண்ணுவாங்கள்ல. ஹோட்டலில் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி இட்லி சட்டிலாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி அடுக்கி வைக்கிற மாதிரி இட்லி இது இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் 50 இட்லி கூட சுட்டுடலாம். ட்ரே மாதிரி நம்ம வரிசையாக வச்சுட்டு ஜஸ்ட்டு உள்ளே தண்ணி ஊற்றிட்டு அதில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா நான் தனி விலாக் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் என்ன, இதோட டீட்டெயில் என்னென்னு நீங்களே பாருங்கள். நான் ப்ரைஸை காமிச்சிருக்கேன், என்ன ப்ரைஸ்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், சாப்பாடு செய்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கும். இது அதோட ஜக்கு நமக்கு அதை மோந்துலாம் ஊற்றுவாங்கல்ல. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சோத்து பானைகள்லாம் பார்க்க போகிறோம். இது கல் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இண்டாலியத்திலே இருக்கிற கல் சட்டி. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதில் தான் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ தான் எவர் சில்வருக்கு நம்ம மாறிட்டோம். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில், எங்கள் அம்மாச்சி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இண்டாலிய சட்டி 5 குழி பணியாரம்னு சொல்லுவாங்க. இதில் பணியாரம் ஊற்றிக்கலாம், கார பணியாரம் ஊற்றிக்கலாம், முட்டை பணியாரம் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரியான இண்டாலியத்தில் இருக்க 5 குழியில் இருக்கிற ஒரு பணியார சட்டி தான் இது. பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. ப்ரைஸோட டீட்டெயில் உங்களுக்கு அதிலே நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில், பழைய வீடியோவில் ஒரு தேங்காய் துருவுறது அது காமிச்சிருந்தேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு தேங்காய் இப்படி துருவுற மாதிரி வேணாம், எனக்கு இப்படி நமக்கு பூ மாதிரி வர மாதிரி வேணும் சிஸ்டர், அப்படியே நம்ம தேங்காவை நம்மளாவே மேனுவலாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ அதுதான் அந்த ஹேண்டில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 15 பணியாரம் ஊற்றலாம். இதோட ப்ரைஸ் நான் சொன்னேன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 295 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. இது பாருங்கள், இண்டாலியத்தில் கல் சட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம சீசனிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவங்களே சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் இண்டாலியத்தில் உள்ள தோசை சட்டி தான். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சீசனிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சாதாரண நம்ம வீட்டில் வடித்த தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பாடு வடிச்சிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஊற்றி வச்சுட்டிங்கனாலே போதும். 1 டே இருந்தால் போதும். அதுக்கு அடுத்த நாள் நமக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை மட்டும் தடவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ போல் வருது. 295 ருபீஸ்க்கு 12 குழி இருக்கிற இந்த மாதிரியான பணியார சட்டி நமக்கு இந்த மாதிரி 2 ஹேண்டிலும் நமக்கு இருக்குது. ஸோ சூப்பரான குவாலிட்டி இருக்குது. நான் இவ்வளோ சொல்கிறேன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரே நேரத்தில் 12லேருந்து 15 பணியாரம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு குழி
கடையில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 15 எடுக்கலாம், இப்போ காட்டினதில் வந்துட்டு 12 எடுக்கலாம். இந்த பால் காய்ச்சுற சட்டி வந்து பாருங்கள், இதில் பால் தான் காய்ச்சணும் அப்படின்னு கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் சுடு தண்ணி வந்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டீ போட்டுக்கலாம், காஃபி போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 லிட்டர் கெப்பாசிட்டி இதுக்கு. ஸோ இதோட ஹேண்டில் வந்து பாருங்களேன், ஸ்டவ் ஒரு பக்கம் வந்து இருக்கும், நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து இருப்போம். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி பாத்திரத்துக்கு டக்குன்னு வந்து சூடு வந்து இழுத்துக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் ரொம்ப தூரத்தில் நமக்கு வந்து ஹேண்டில் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பர்பான குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்துட்டு 195 ருபீஸு, 195 ரூபாய் இதோடது. ஸோ எல்லாமே இண்டாலியம் தான். இது வந்து பாருங்கள், ஆக்சுவலாக என்னால் எடுக்க முடியல, விலை மட்டும் காமிச்சிருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்று எடுத்தோன்னா ரெண்டாவது சட்டி வந்துட்டு சேர்ந்து நமக்கு வந்து வருது, அதனால் ஒன்று மட்டும் என்னால் எடுக்க முடியல. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே ஃபுல் ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பால் சட்டி, அதுக்கப்புறம் டீ காஃபி போடுற மாதிரி சட்டி தான். முக்கியமாக இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 285 ருபீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்களே வந்து பாருங்கள், மேலே வந்து ஹேண்டில் வந்து மரக்கட்டையில் வந்து செஞ்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இரும்பும் நமக்கு அந்த எவர் சில்வரும் வந்து சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து தாராளமாக வந்து செய்யலாம். ஸோ நான் கேமராவை தூரமாக வச்சுருக்கிறதுனால அதோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதோ எண்ணெய் பிசுக்கு மாதிரி வந்து இருக்கும், அது எண்ணெய் பிசுக்கு இல்லை, அவங்களே வந்துட்டு சீசனிங் வந்து பண்ணி வந்து வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. இது ரெடி டு குக் மாதிரி தான். நீங்கள் நார்மலாக வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை வெங்காயம் நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் வந்துட்டு செய்கிற மாதிரி ஆனது. அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் நான் சொன்னேன்னா அசந்து போயிடுவீங்க. 380 ருபீஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 285 ருபீஸு. இது வந்து கொஞ்சம் பெருசு, 385 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 60% வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸோ நான் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை பெட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலே பார்த்திங்களா ஒரு மூடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக எடுக்க பட்டை லவங்கம்லாம் வந்துட்டு டக்குன்னு மேலே போட்டு போகலாம், பெரிய பெரிய லீவ்ஸ்லாம். அது சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா காயின்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக. அந்த மாதிரி சைட்ஸ்லேயும் காயின் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து இருக்குது. இந்த 7மே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வரைக்கும் பிடிக்கும். அவ்வளோ பெருசு இது. இது சின்னதெல்லாம் வந்து கிடையாது. வீடியோவில் மேபி உங்களுக்கு அது சின்னது மாதிரி வந்து இருக்கும். இது வந்துட்டு அவ்வளோ பெருசு, 100 கிராம்லேருந்து 125 கிராம் வரைக்கும் பிடிக்கும். அவ்வளோ பெருசு நமக்கு. அது நல்ல நமக்கு வெயிட்டுமே நல்ல சூப்பர்பான குவாலிட்டி வந்திருக்கு. ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ப்ரைஸுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். அப்புறம் ப்ரைஸ் காமிக்கல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கெப்பாசிட்டி உண்டான ஒரு அஞ்சரை பெட்டின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் சின்னது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பூன்லாம் எதுக்கு இதில் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நமக்கு வந்துட்டு கை தான் எப்பயுமே, கை அளவு வந்துட்டு போட்டு தான் நிறையா பேர் வந்து போடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பெரும்பாலும் நிறையா பேரோட வீட்டில் இந்த மாதிரியான ஈயத்தில் உள்ள சட்டி வந்து கிடையாது. ஐ மீன் அஞ்சரை பெட்டி வந்து கிடையாது. நம்ம எல்லாருமே எவர் சில்வருக்கும் பிளாஸ்டிக்குக்கும் அந்த மாதிரி மாறிட்டோம். எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். 7 வந்து இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து சின்ன சைஸு. நமக்கு இதில் வந்துட்டு ஒரு 75 கிராம்ஸு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போட்டுக்கலாம். ஸோ விலை காமிச்சிருக்கேன், விலையும் வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு இந்த சைடில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, பணியார சட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. பால் காய்ச்சறதுக்கு அது மாதிரி வந்து இருக்குது. சின்ன சைஸ் அஞ்சரை பெட்டி வேணும்னா சின்னது இருக்குது, பெரிய சைஸ் வேணும்னா பெரியது இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அஞ்சரை பெட்டிகள் இருக்குது. இதை விட கம்மி சைஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கம்மி சைஸ்லேயுமே வந்து அஞ்சரை பெட்டி வந்து இருக்குது. வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்து போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல் சோத்து சட்டின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இருக்குது. சாப்பாடு வடிக்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் நமக்கு செஞ்சுருக்க இண்டாலியத்தில் இருக்க ஒரு குழம்பு சட்டி. எனக்கு இதை பார்க்கும்போதே அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு. முதல்ல இருந்துச்சு எங்கள் வீட்டில், இப்போலாம் அது இல்லை. அதெல்லாம் பழைய ஞாபகம் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப
அந்த அடிப்பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. நான் ரியலி வந்து சொல்கிறேன், நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு நமக்கு சாதாரணமான எவர் சில்வர் பாத்திரங்களில் செய்யும்போது டக்குன்னு வந்துட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஐ மீன் அந்த சூடு ரொம்ப ஏறிடும். இதிலலாம் அந்த மாதிரியான ப்ராப்ளமே வந்து கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா சில பேர் சாப்பாடு வடிப்பாங்க, சில பேர் வந்து குழம்பு வடிப்பாங்க. இது நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து காட்டுறேன்னா, இதெல்லாம் அந்த கல் அந்த பதிப்பு வந்து வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதுதான். இதோட ப்ரைஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 220 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சோத்து பானை அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பாடெல்லாம் வந்து செய்வாங்கள்ல, ஸோ அந்த பானை தான் இது. ஒரு கல் சட்டி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பேர் வந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய பானை. நான் வந்து தூக்கி காமிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு குழம்பு சட்டி. சில பேர் வந்துட்டு இதை சாப்பாடுமே வந்து செய்வாங்க, சில பேர் வந்துட்டு இதில் வந்து குழம்புமே வந்து செய்வாங்க. பெரும்பாலான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொரியல் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து செய்கிறதா இருந்தால். அடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாகவே இருக்குது, அது கொஞ்சம் பெருசு. இது வந்துட்டு அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு. ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அதோட ப்ரைஸு. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிக்கிற சட்டி. இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய சட்டி வந்து வாங்கிக்கலாம். நியூக்ளியர் ஃபேமிலி தனி குடுத்தனமாக வந்து இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குழம்பு சட்டி வந்துட்டு எப்படி இருக்குது. இதிலலாம் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே வந்துட்டு கறி பிடிக்காது. அப்படி அதிகமாக கறி பிடிச்சா கூட அது வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல் சட்டி தான், ஆனால் உள்ளே வந்துட்டு அதோட குழி வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். வெளியில் வந்துட்டு அதோட பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பதிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இட்லி வர மாதிரி, 10 இட்லி வர மாதிரி, 30 இட்லி வர மாதிரி அந்த மாதிரி இட்லி சட்டிலாம் வந்து இருக்குது. ஸோ இட்லி சட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டாலியம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈய சட்டி வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கேஸ் ஸ்டவ். இது வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வும் இல்லை, இரும்பு ஸ்டவ். 2 பர்னர் ஸ்டவ்வும் இருக்குது, சிங்கிள் பர்னர் ஸ்டவ்வும் இருக்குது. இதெல்லாம் டெட் சீப் ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வந்து எடுத்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்துக்கும் 6லேருந்து 60% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவுமே ஆஃபர் உண்டான வீடியோஸ் தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.